இந்த வாரம் சண்டே ஸ்பெஷலில் நம்ம பார்க்க போகிறது பெப்பர் சிக்கன் பொரிச்சது. காரணம் என்னென்னா சம்மர் அதுமாக கிளைமேட்டு மாற்றம், ஒரே சாரல் மழை, சில்லுன்னு குளிராக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி இந்த மாதிரி டிஷ்ஷு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாரிஸ் பிரவீன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பெப்பர் சிக்கன் சொல்லியிருந்தேன், அதாவது செட்டிநாடு ஸ்டைலில். அது மட்டும் தான் நான் இன்றைக்கி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் என்ன மாதிரி எப்படி செய்கிறது. மற்றபடி கேரட் தயிர் போட்டு அந்த வெங்காயம் போட்ட தயிர் பச்சடி மாதிரி கேரட்டும் கொஞ்சம் வெங்காயம் கம்மியாக போட்டு பச்சடி செஞ்சுருக்கிறோம். கோழி வந்து பொரிச்சு வச்சுருக்கோம், அவிச்ச முட்டை. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் மெயினாக செட்டிநாடு பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதை பற்றி தான் இன்றைக்கி வந்து ரெசிபி. நம்ம வேறு எதுவும் இல்லை. வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உண்மையாலே சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு. வாங்க வீடியோவில் போகலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு வெங்காயமும் கொத்தமல்லி மட்டும் தான் நம்மளுக்கு இது வெட்ட வேண்டியதாக வரும். பார்த்திங்கன்னா கொத்தமல்லி நல்லா ஃபைன் ஷாப்பாக வெட்டிக்கோங்க. வெங்காயமும் நீட்டாக வெட்டினா போதும், கணக்காக வேணாம். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் வெட்டிக்கோங்க. கறிக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 வெங்காயம். இப்போ எனக்கு வந்து நான் பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் வெட்டியிருக்கிறேன். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கோங்க. கோழிக்கறி, வெங்காயம் நீட்டாக வெட்டியிருக்கிறேன், கருவேப்பிலை, சீரகம், அதாவது பெருஞ்சீரகம்னு வாங்க, சோம்பு, அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா தூள், உப்பு, மஞ்சாத்தூள், மிளகுத்தூள், கொத்தமல்லி, எண்ணெய். இதுதான் நம்மளுக்கு தேவையான சாமான். இது வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு, ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதாவது பெப்பர் செட்டிநாடு சிக்கன் இது இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலில் நம்ம இதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மற்றபடி சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணுறதுலாம் வந்து பெரிய விஷயம் இல்லை. அந்த பொரிச்ச கோழிகள்லாம் சும்மா நார்மலாக நம்ம மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கேற்ற உப்பு, அது மாதிரி போட்டு, நான் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணுறதில்ல, இதில் போட்டு ஃப்ரை பண்ணுறது, ஃப்ரையரில், அதாவது இந்த ஃப்ரையரில் என்ன சொல்கிறது, ஏர் ஃப்ரையரில் போட்டு நான் ஃப்ரை பண்ணுறது. இதுதான் இதுக்கு தேவையான அளவு. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோவில் வாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே க்ளீனாக தெரிய வரும், எப்படி செய்கிறது, எந்தெந்த டைமில் எதை போடுறதுன்ட்டு. அப்புறமா புதுசாக பார்க்குறவங்களும், ஏற்கனவே என்னோடய ரெகுலர் கஸ்டமராக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமே பார்க்குறீங்க, அது என்னன்னு தெரில. ஒரு பார்க்கும் போது சும்மா ஒரு லைக்கை தட்டி விட மாட்டீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், ஒரு லைக்கை தட்டி விடுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கடாய் வச்சாச்சு அடுப்பில். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே எண்ணெய் ஊற்றுங்க. அதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றிடாதீங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் எது போட்டாலும் டக்குன்னு வதங்கும், இல்லைன்னா வதங்காது. இப்போ பார்த்திங்கன்னா கடாய் நல்லா சூடாகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோம். பார்த்திங்கன்னா இப்போ எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் சூடாக ஆரம்பிச்சிச்சு, நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி இந்த பதத்தில் சோம்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா சோம்பு போடுறோம், பெரிய சீரகன்றது போடுறோம் ஃபஸ்ட்டு. அது போட்டு லைட்டாக வதங்குறோம். இன்னொன்று, பெப்பர் சிக்கனில் வந்து நிறைய பேர் வந்து பச்சை மிளகா போடுவீங்க, ஆனால் எங்களுக்கு வந்து பச்சை மிளகா செட் ஆகாது. அதனால் நாங்கள் சுத்தமாக போடுறதில்லை, சேர்க்குறதும் இல்லை பச்சை மிளகா பெருசாக. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகா போடலாம், நல்லாயிருக்கும். பெப்பர் சிக்கனில் பச்சை மிளகா போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் பெரும்பாலும் வந்து மிளகுத்தூள் தான் போடுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து பச்சை மிளகா போடுறாங்க. ஆனால் பச்சை மிளகா போடுறது தான் சோம்பு போட்டதுக்கு அப்புறமா பச்சை மிளகா போட்டுருங்க. அப்படி பச்சை மிளகா போடாதவங்க இதே மாதிரி செய்யுங்க. ஏன்னா அந்த எண்ணெயில் காரம் இறங்கினா அந்த நல்லாயிருக்கும். கறியில் ஃபுல்லாக இறங்கும் அந்த காரம், பச்சை மிளகா காரம். விருப்பப்படுறவங்க
சோம்பு போட்டோன்னா பச்சை மிளகா போடுங்க, விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி போடுங்க. பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறம் வர மாதிரி வதங்கணும். கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை நான் ஏன் முன்னாடியே போடலன்னா ஆகலும் முன்னாடியே போட்டேன்னா கருப்பாயிடுது. ஸோ அதனால் நான் வந்து கருவேப்பிலை வந்து இப்போ வந்து முன்னெல்லாம் ஃபஸ்ட்டே போடுவேன், இப்போ வந்து அது மாதிரி போடுறதில்ல. நல்லா பச்சை கலராக இருந்தனால அந்த வெங்காயம் போட்டதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நல்லா கலரிஷாக வருது, நல்லாயிருக்கு, அந்த ஃப்ளேவர் நல்லா வருது. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே தான் அடுத்தது நம்ம போடணும், அதுக்கு முன்னாடி எதுவும் போடக்கூடாது. வெங்காயம் வந்து ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப நூல் மாதிரி வதக்கக்கூடாது. ஒரு மாதிரி இந்த மாதிரி கச்சக்கன்னு நிற்கணும். அந்த மாதிரி இதில் வந்து இஞ்சி பூண்டு போடுங்க. ரொம்ப கூழ் மாதிரி வதங்கிருச்சுன்னா அது வந்து பெப்பர் சிக்கனுக்கு நல்லா இருக்காது. அதாவது எப்படி சொல்கிறது, இந்த கிரேவி அந்த இது மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து இந்த அளவு வதங்கிறது போதும். இந்த அளவுலேயே வந்து இஞ்சி பூண்டு போடுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுங்க. ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் கறி எல்லாம் போட அந்த வெங்காயம் வந்து கரெக்டாக இதுவாகிடும் நமக்கு. ஏன்னா எல்லாமே வதங்கணும்ல, கறி வதங்கணும், அப்புறம் கறி வேகணும், அப்போது வெங்காயம் வந்து இதுவாகிடும். அதனால் வந்து ரொம்ப வெங்காயத்தை வதக்க தேவையில்ல, போதும் பச்சை ஸ்மெல்லு போனால் போதும் வெங்காயம் வதங்கந்து. பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னா கிளறிட்டே இருக்கணும், ஏன்னா அடி பிடிக்க பார்க்கும். அதனால் வந்து கிளறிட்டே இருங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா கலக்கி நல்லா வதங்கியிருக்கு. இதுக்கு மேலே வந்து அந்த பச்சை ஸ்மெல்லு போனால் போதும். அடுத்தது வந்து உப்பு போடுறோம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்தது மஞ்சத்தூள் மிளகுத்தூள் ரெண்டுமே போடுறோம், ஒன்றாவே போட்டு நல்லா கிளறி விடுங்க. இது வந்து இந்த மழை டைம்லலாம் வந்து இந்த மாதிரி சிக்கன் செஞ்சு சாப்பிட நல்லா சூப்பராக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து கிளைமேட் அந்த மாதிரி, அதனால தான் நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து இந்த சிக்கன் செஞ்சு சாப்பிட்லான்ட்டு. திடீர் நேற்றுலாம் நல்லா வெயிலாக தான் இருந்தது. இன்றைக்கி பார்த்தா காலையில் எழுந்துச்சி பார்க்குறோம் ஒரே மழை அந்த எப்படின்னா அந்த மழை சாரல், அப்படியே கிளைமேட்டே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்படியே சில்லுன்னு ஏதோ குளிர் காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, மழை காலத்தில் இருக்கிற மாதிரி அந்தளவுக்கு இது. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த சிக்கனை போடுறோம். சிக்கனை போட்டு நல்லா கிளறி விடுங்க. இங்கே வந்து கோழியை வந்து ஃப்ரெஞ்சில் வந்து பூலேன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விடுங்க. கோழியை போட்டு சிக்கனை போட்டு தண்ணி இல்லாமல் போடணும், கழுவி வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணிவிட்டு வெறும் கறியை மட்டும் போடுங்க. ஏன்னா சிக்கனில் வேக ஆல்ரெடி தண்ணி வரும். ஸோ இது வந்து தண்ணியாக இருந்தால் குழம்பு மாதிரி போயிடும், இந்த ஒரு சேர்வா மாதிரி அந்த திக்காக கிரேவி மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா ட்ரையாக வறட்டு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு ரசம்லாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நானே வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் வைக்க போகிறேன். பாருங்கள், நான் சிக்கனில் தண்ணியே இது பண்ணல, நல்லா ட்ரை பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். அப்படி இருந்தும் இதில் எவ்வளோ தண்ணியாக வந்து எப்படி வரப்போகுதுன்னு பாருங்கள் கடைசியில். பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ வந்து லைட்டாக நம்ம வந்து சிக்கனை வந்து வேக வைக்கணும், கோழியை வந்து லைட்டாக வேக வைக்கணும். அதனால் மூடி போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துடும் பாருங்கள், சிக்கனில் திறக்கும் போது எவ்வளோ தண்ணி நிற்க போகுதுன்னு பாருங்கள். நம்ம ட்ரையாக போட்டோம், ஆனால் எவ்வளோ தண்ணி நிற்க போகுதுன்னு பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள். இந்த தண்ணியிலே சிக்கன் வெந்துடும். நம்ம இதை தண்ணியோடு போட்டிருந்தா எவ்வளோ தண்ணி வந்திருக்கோன்னு பாருங்கள். இத்தனைக்கும் தண்ணி இல்லாமல் தான் போட்டோம். கோழியில் எப்பவுமே தண்ணி வரும், அதேமாதிரி ஆடும் போட்டாலும் சரி, ஆடுலேயும் தண்ணி வரும் ஆட்டுக்கறிக்கு. நல்லா கிளறி பாருங்கள், எல்லாம் குக்காக இருக்கா, நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள். எல்லாமே நல்லா வெந்திருக்கு. அடுத்தது வந்து நம்ம கோழி வெந்துருச்சு, அதாவது சிக்கன் வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து கரம் மசாலா தூளை போடலாம். இதை போட்டால் தான் அந்த செட்டிநாடு அந்த இது வரும். கரம் மசாலா போட்டு நல்லா கிண்டி விடுங்க.
இதுவே வந்து காரம் கூட தான் இருக்கும். ஏன்னா மிளகு வந்து நாங்கள் வந்து கடையில் வாங்குறதில்ல, தூள் நாங்களாம் அரைக்கிறது வாங்கி. ஸோ அதனால் வந்து நல்ல காரம், இந்த மிளகு வந்து நல்ல காரம். இதுவே வந்து நல்லா காரமாக தான் இருக்கும். மிளகாத்தூள் போடாமல் நீங்கள் வெறும் மிளகுத்தூள் மட்டும் போட்டிங்கனாலே நல்லாயிருக்கும் பெப்பர் சிக்கனுக்கு. மிளகாத்தூள் சுத்தமாக போடக்கூடாது. அதே மாதிரி தக்காளி போடக்கூடாது. தக்காளி போடாமல் பெப்பர் சிக்கன் செய்கிறதுனால தக்காளி போடக்கூடாது. பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த மசாலா வந்து சிக்கனோட சேர்றதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வைக்க போகிறோம். அப்போ தான் நல்லா சேர்ந்து நல்லா கொலாபரேஷனில் நல்லா வரும். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், சின்ன என்ன செய்கிறான்னு பாருங்கள். அதுக்குள்ளே சேர் எடுத்து இந்த மாதிரி சேரை வந்து வண்டி மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சிக்கன் வந்து பொரிச்சதுன்ட்டு. சிக்கன் தான், எதுவுமே போடல. மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான உப்பு, அவ்வளோதான். வேறு எதுவுமே போடல. இதை வந்து நம்ம வந்து ஏர் ஃப்ரையரில் வச்சு பொரிக்க போகிறோம். இன்றைக்கி சண்டேனால் நட்சத்திரா வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கா. பார்த்தீங்கன்னா சின்னவன் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். ஒரு பொருளாக எடுத்துகிட்டு வரா பாருங்கள் உள்ளேருந்து. அந்த மாதிரி அந்த சேர் தான் வந்து கல் வண்டி மாதிரி, நடவண்டின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். நடவண்டி 2 வச்சுருக்குறாங்க. ஆனால் அதை தான் எடுத்து உருட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி சேரில் தான் வந்து இது பண்ணிகிட்ருப்பாங்க. அந்தமாவும் வேலை செய்கிற மாதிரி கஷ்டப்பட்டு என்னென்ன செய்கிறா பாருங்கள். சரி வாங்க இப்போ திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது, மசாலாலாம் போட்டது, நல்ல வாசனை. இப்போ வந்து திறந்து உங்களுக்கு ட்ரை பண்ணணுன்னா திறந்து வச்சே கொஞ்சம் நேரம் விடுங்க, ட்ரை ஆகிடும். அப்படி இல்லை கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி எந்த இதுக்கு வேணுமோ, உங்களுக்கு பதத்துக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இறக்கிக்கோங்க அடுப்புலேருந்து. கலர் பாருங்கள் என்ன மாதிரி கலர் இருந்தது, இப்போ எப்படி கலர் மாறிடுச்சுன்னு பாருங்கள். இது இன்னும் வந்து நீங்கள் விட அப்படியே பிளாக் கலரில் போகிற மாதிரி போகும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பதம் ஓகே. இந்த பதத்தில் நாங்கள் இறக்க போகிறோம். ஆனால் இது சர்வ் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ ட்ரை ஆக போகுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இறக்கியாச்சு. இறக்குன உடனே கொத்தமல்லி போடுறோம். அதாவது ஸ்டவ்வை நிப்பாட்டின உடனே கொத்தமல்லியை தூவி விட்டு அடுப்பில் வந்து இறக்க வேண்டியதான். வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரையாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம அந்த சட்டியில் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஆற ட்ரை ஆகிடும். இது வந்து கோழி பொரியல் நான் சொன்ன மாதிரி ஏர் ஃப்ரையரில் போட்டு பொரிச்சது. கேரட் சம்பல்னுவோம். தயிர், கேரட்டு, வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி போட்டு, கருவேப்பிலை வந்து பொடிசாக கட் பண்ணி போடணும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி போடணும். சில பேர் கருவேப்பிலை போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. ஆனால் கருவேப்பிலை போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு தான், நல்லாயிருக்கும். இதுதான் சண்டே ஸ்பெஷலில். இதை தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட்டு பார்க்க போகிறோம். சாப்பிட்டு பார்த்து நான் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட போகிறேன். உண்மையிலே இந்த கிளைமேட்டுக்கு இருக்கிற சில்னஸுக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் சூடாக சாப்பாடு, பெப்பர் சிக்கன் சாப்பிட்றதுக்கு உண்மையிலே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி மழை டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். அது ஒரு தனி ஃபீல் தான். அது எப்படி சொல்கிறது, ஒரு வெளியே சில்லுனுக்கு உள்ள ஹாட்டாக சாப்பிடும் போது அது ஒரு தனி ஃபீல். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாரிஸ் பிரவீன். பாய்.